வணக்கம். பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். நிறைய மகான்கள் சித்தர்கள் தோன்றிய புண்ணிய பூமி தமிழ்நாடு. நம்ம பார்க்கறதுக்கு மிக எளிமையாக தோன்றிய மனிதர்கள் தான் சித்தராகவும் மகனாகவும் போய் மாறுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சோதனைகளும் இதுவும் அந்த உடல் வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிறப்பின் வீதமே உறவுகளை பற்றில்லாமல் அவங்க விலகி போகணும். அதனால உறவுகளால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த இடத்துல இருந்து அவங்க விலகி நிக்கணும் அப்படிங்கிறது நிறைய சித்தர்கள் மகான்கள் உருவாக்கத்தில் இருக்குது. விவேகானந்தரா இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், நம்ம ராமகிருஷ்ண அவங்களா இருக்கட்டும், உறவுகளில் இருந்து வெளியே தனியா நிற்கும் போதுதான் அவங்க வந்து இறை அருளை வந்து பெறுங்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் மிக அற்புத சக்தி வாய்ந்த ரொம்ப சில மகான்கள் தோற்றம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுக்காங்க அப்படிங்கலாம் தெரியாது. அதில் பாம்பாட்டி சித்தர், சாய்பாபா இவங்க எல்லாம் உருவாக்கமே நம்மளுக்கு தெரியாத ஒரு இடமாக இருக்கும். அதே போல்தான் நம்மளுக்கு சில சித்தர்கள் மனிதராக நம்மளுடன் உலாவி கொண்டே இருப்பாங்க. திடீர்னு சித்தர் உருவம் பெற்றிருப்பாங்க. அவங்களுக்குள் தன்னை அறியாமல் அவங்களுக்குள் அப்படியே அந்த ஊற்று நீர் மாதிரி சுரந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளியின் தத்துவம் வந்து அவங்க உள்ளே பரவி பரவி அப்படியே ஃபுல் ஒளி வடிவமாகவே மாறி முக்திங்கிற இடத்துக்குள்ள போய் விடுவாங்க. அதில் தான் நம்ம ஆண்டாள் அம்மையாரும் இருக்காங்க. நிறைய மாயம்மா இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒளியை வந்து தன்னுள் அப்படியே அடைக்க அப்படியே ஒளி உருவமாக உருவாகி ஆத்ம சக்தியாக வெளியே வந்ததுதான் அந்த உடல். ஆத்ம சக்தியாக வெளியே வந்து அந்த உடலுக்கு ஒரு மகிமை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுதான் அற்புத சக்திகள். அதே போல் நம்மளுக்கு ஒரு அற்புத சக்தி மகான் ஒரு அற்புத தெய்வமாக வந்தவங்க தான் சர்க்கரை அம்மாள். அருமையான ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கலாம். தியானத்தில் முக்தி பெற்றவர் இவர் வந்து பரந்த நிலையிலே இந்த பறக்கிற தன்மை உடைய ஒரு சர்க்கரை அம்மாள். தன்னுடைய இதை வந்து பவரை வந்து வெளியே காமிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா நிறைய சித்தர்கள் வந்து அவங்கள தேடி வந்து பார்த்திருக்காங்க. அதுல பாம்பன் சுவாமிகளும் இருக்காங்க, ரமண மகரிஷி இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நிறைய அந்த காலத்துல வாழ்ந்த அத்தனை அவங்க அடிமுடி சித்தர் அவங்களெல்லாம் வந்து இந்த அம்மா சர்க்கரை அம்மாளுடன் நிறைய தொடர்பு. இந்த சர்க்கரை அம்மாளுடைய பெயர் பாத்தீங்கன்னா அனந்தம்பாள் அப்படிங்கிறது. இந்த அனந்தம்பாள் வந்து சிறு வயதிலிருந்தே தன்னை வந்து தனிமைப்படுத்தி கொண்டு லயச்சு கொண்டு இருப்பார்கள். லயத்து கொண்டு இருப்பது என்னன்னா, கோயில் பக்கத்துல சிவன் கோயில் இருக்குமா, அங்க பெரிய நாயகி அம்மன் அப்படிங்கிற அம்மனை வந்து உற்று நோக்கி கொண்டே இருப்பாங்களாம். ரொம்ப அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே தன்னையால கண்ணை மூடி தவநிலைக்கு போயிருவாங்க. தன்னுடைய சரீரத்தை மறந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தியானத்திலேயே ஆழ்ந்து கொண்டே இருந்தாங்க சர்க்கரை அம்மாள். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க வந்து வெறுமனே அந்த மட்டும் பெரிய நாயகி அம்மனை மட்டும் வழிபடல. இவங்க சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தையும் ரொம்ப நேசிச்சிருக்காங்க. சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தை ரொம்ப நேசிச்சு அதன் மாதிரி லயச்சு அந்த அதனுடைய பயணிச்சுட்டே வந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து தன் மூச்சு எல்லாமே இறை சார்ந்த விஷயத்திலேயே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இறைவனுடைய பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடய வாழ்ந்திருக்காங்க. இது நம்மளுக்கு சுத்தி இருப்பவங்களுக்கு யாரும் அது உணராத தன்மையில் இருந்திருக்காங்க. இந்த எப்படி காரைக்கால் அம்மையார் வந்து தன்னை சுத்தி ஒரு மாயை உருவாக்கிட்டே இருக்கு, இறை சார்ந்த விஷயத்தை நம்ம போக போறோங்கிறத எப்படி உணரலையோ, அதே போல சர்க்கரை அம்மாள் வந்து தன்னை சுத்தி சிறு வயதுல இருந்து தன்னை சுத்தி இறை சார்ந்த விஷயங்கள் அப்படியே நகர்ந்து கொண்டே இருப்பதே அவங்களால உணரல. ஆனா அவங்க அப்படியே ஒளி தத்துவத்துக்குள்ளேயே அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒளியின் தன்மை, அந்த ஒளி பிரகாசம் அந்த உடலை சூழ ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை அம்மாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது ஆனவுடன் அவங்களுக்கு திருமணம்ங்கிறத வைவிச்சாங்க. கல்யாணம் கட்டி வச்சாங்க. கல்யாணம் கட்டி வச்சோடனே அந்த கணவரும் இறை தொண்டு ஆற்றுவதில் மிக சிறந்தவராக இருந்திருக்காங்க. இறைவன் அதாவது கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு மாடியில போய் உட்கார்ந்து தியான நிலையில் அந்த காற்று நிலையில் இறைவனை இது பண்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தன்னை வந்து இறைவனுடன் கணவனுக்கு தொண்டு ஆற்றி கொண்டே இறைவனுக்கும் பணிவிடைகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதும் தியான நிலையில் இருப்பதும் அவங்க ரொம்ப லயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இறைவன் என்ன செய்வார் தெரியுமா, தன்னை மட்டும் உள்நோக்கிய அந்த மனிதர்களுக்கு சித்தர்களுக்கு அடுத்த மனிதர்களுடைய உடல் அந்த மேல் பற்று இல்லாமல் இருப்பதற்காக அந்த உடல்களை வந்து பிரித்து வைப்பார் சித்தர்கள் மகன். அதே போல் கணவனை வந்து அவர் இழக்கும்படியாக தன்னுடைய 20ஆம் வயதில் கணவர் காலமாகும்படி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. உடல் ஆரோக்கிய கேடால் அந்த நிலை வந்த பிறகு அந்த அம்மா வந்து தன்னை முழுமையாக தன்னோட பக்தியில் வந்து இறைவனுடன் ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க.
தன் உடல் எல்லாத்தையுமே அந்த இறைவனுக்காகவே அப்படியே வந்தாங்க. இறைவனோடனே ஐக்கியமாயிரும். அப்போ திருவண்ணாமலையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் அடிமுடி சித்தர் அவர் அடிமுடி சித்தருடைய இது அவருடைய தொடர்புகள் ஏற்பட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், முக்தியை அடைவதற்கான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அடிமுடி சித்தர்கிட்ட இருந்து முக்தியை எப்படி அடையலாம், முக்தி தன்மையை பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு நோக்கமாக இருந்தது. தன் முக்தியை நோக்கிய பயணம் நிறைய இருந்திருக்கு. அதில் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது குணமம்மாள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சக்தியை ஃபுல்லா நம்மளுடைய அனந்தம்மாள், அதாவது சர்க்கரை அம்மாளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சக்தியின் வடிவம் அவங்க எப்படி சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் அடிக்கடி அவங்களுக்கு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. அதன் விளைவாக அவங்க வானிலையே பறந்து சென்னைக்கு வர்றது, அந்த மாதிரி வானில் பறக்கும் தன்மையை அந்த சர்க்கரை அம்மாளுக்கு அதிசக்தியாக வெளியே வந்திருக்கு. தன் உடலை ரொம்ப எளிதாக்கிட்டாங்க. எளிதாக்கி அந்த ரொம்ப எளிமையா லேசான உடலாக ஆக்கிட்டு, உடலின் பற்றிய எண்ணமே இல்லாமல் இருக்கிறவங்க அந்த உடல் ரொம்ப லேசாக ஆயிரும். அந்த லேசான உடலை அவங்க எளிதாக மேலோலகத்துக்கு அப்படியே வானில பறக்கிற தன்மையை உருவாகியிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. மாயம்மா நீரில் நடக்கும் சக்தியும், நம்ம சர்க்கரை அம்மாளுக்கு வானில் உலாவும் சக்தியும் கொடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் சர்க்கரை அம்பாள். அந்த அதிசக்தி வாய்ந்த அம்பாள் வானில் உலாவி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு அற்புதங்களை, நம்மளுக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த சர்க்கரை அம்பாள். சர்க்கரை அம்பாளுடைய அருளை பார்த்து சங்கராச்சாரியா, சர்க்கரை அம்பாளுடைய ஆயுள் காலம் 1901 முடிஞ்சிடுச்சு. அவங்க பிப்ரவரி 28 அவங்களுடைய ஆயுள், அவங்க முக்தியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டுட்டாங்க அப்படிங்கலாம். அந்த முக்தியை நோக்கிய பயணம் அவங்களுக்கு அந்த உடலுக்கு ஒரு முடிவு கொடுத்துட்டு தன் ஆத்மா ஒளியை முக்தியாக மாற்ற அவங்க இறையடி சேர்ந்தார்கள் அப்படிங்கலாம். அந்த ஆத்மா ஒளி வெளியேறின பிறகு அந்த உடல் நம்மளுக்கு திருவான்மையூரில் அவங்களுடைய உடல் சமாதி நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நம்ம சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் 5 நாட்கள் அங்க தியான நிலையில் இருந்திருக்காரு. அந்த சர்க்கரை அம்மாள் சமாதியில் தியானத்தில் இருந்து அதை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறாங்க. அந்த சக்கரம்மாளுடைய அந்த சமாதி அவ்வளவு வலிமையானது. ஏன்னா அது உடலை அவ்வளவு, அந்த உடலுடன் உயிர் இருக்கும்போது அந்த உடலை அவ்வளவு எளிதாக ஆக்கி வானில் பறக்கக்கூடிய சக்தி அந்த ஒளித்தன்மையாக உருவானது. அந்த ஒளி அந்த உடலை எவ்வளவு தாங்கி இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சமாதி ஒளித்தன்மை நிறைந்த சமாதியாக நிக்குது. அந்த இடத்தில் நீங்க அந்த சர்க்கரை அம்மாளுடைய ஒளி தீபத்துடன் அந்த அம்மாளை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுணர்வும் உங்களுடைய ஆத்ம சக்தியான பலத்தையும் நீங்க உணர முடியும். இப்போ நீங்க நிறைய விஷயங்கள், நம்ம நினைத்த விஷயங்கள் நடக்கணும், நினைத்த காரியங்கள் தொடரும் அப்படின்னா அந்த சர்க்கரை அம்மாளுடைய சமாதிக்கு போயிட்டு அங்க விளக்கேற்றி அந்த ஒளியின் அளவை அதிகமாக்கி அந்த ஒளியுடன் அந்த சர்க்கரை மாலை காலை மாலை 2 நேரத்திலும் பயணம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாலே உங்களுக்கு அதோடைய வலிமையை நல்லா உணர முடியும். அந்த சர்க்கரை அம்மாள் இருக்கிற இடத்துல அந்த மண்ணை மிதிச்சாலே அதோடைய வலிமையை உங்களால உணர முடியும். அதிசக்தி வாய்ந்தவள், ரொம்ப சக்தி வாய்ந்தவள். அவங்க தன் உடலை எவ்வளவு துச்சமாக எடுத்திருந்தா அந்த உடல் எவ்வளவு லேசாக இருக்கும், எவ்வளவு அழகாக தன்னுடைய 45, 46 வயதிலேயே அவங்க முக்தியை பெற்று விட்டார்கள் அப்படின்னா எவ்வளவு எளிமையாக தன் உடலை இழந்தாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு. அவ்வளவு ஒரு பெண், அதுவும் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்து இழந்தாங்கன்னா அது அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த இடமாக அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அவ்வளவு ஒரு மகான் சித்தர்கள் உருவாகுவது அவ்வளவு எளிது கிடையாது. அது அவ்வளவு எளிமையே கிடையாது. தன் உடலையும் உறவுகளையும் விட்டு வெளியே வருவது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. ஒருத்தங்க அந்த இடத்தை விட்டு அவங்க மகான் சித்தராக அவதரித்தால் அவங்களாம் அந்த இடத்தை விட்டு வெளியே நகர முடியலன்னா கண்டிப்பாக அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் துன்பங்களை கொடுத்து அது அவங்கள விட்டு விலக வச்சு அவங்கள தனியாக ஒரு தாமரையாக தனியாக வெளியே எடுத்துட்டு வந்துரும். இதுதான் இறைவனுடைய செயல். மகான் சித்தர்கள் உருவாக்கும். மனித உடலாக பிறந்து நிறைய ஆசைகளோட உருவாகியவர்கள் தன்னுடைய நாம எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு, ஆனால் நம்ம இதுக்குதான் பிறந்தோம், இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்ச உடனே அந்த உறவுகள் ஃபுல்லா அவங்களை விட்டு வெளியே நகர்றது அவங்கள உணர முடியும். அந்த உணர்வில் பந்த பாசங்கள் அடிபடாது. பந்த பாசங்கள்
உறவு நிலைகளை நோக்கி பயணம் இருக்காது. நான் எதுக்கு பயணிக்கிறேனோ அந்த பயணத்தை நோக்கிதான் என்னால பயணிக்க முடியும். இந்த உறவுகளுக்குள் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர முற்படுவார்கள். அவங்கதான் மகான்கள் சித்தர்களாக அவதரித்த நிறைய அற்புத மகான்கள் உருவானது. சில மகான்கள் உருவாக்கமே தெரியாமல் உருவாகி வெளியே வந்திருப்பாங்க. சில மகான்கள் திடீர்னு சக்தி வந்து அந்த உடலுக்குள் புகுந்து உருவாகியிருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான மகான்கள் உருவாகி இருப்பாங்க. அந்த இதில் நம்ம காரைக்கால் அம்மையார், இந்த சர்க்கரை அம்மா எல்லாம் அற்புத சக்தி, உறவுக்குள் வந்து உறவை விட்டு வெளியே வந்தவர்கள். அது வந்து மிக சிறந்த ஒரு அற்புத சக்தியாக நம்ம கண்ணுக்கு தோன்றியவங்க அப்படிங்கிறது சிறிதும் ஐயம் இல்லை. அதனால நீங்க எல்லாருமே அந்த சர்க்கரை அம்மாளுடைய சமாதிக்கு போயிட்டு அற்புத சக்தியும் அது அருளையும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.